நடக்கிற உங்களை பறக்க வைக்க போகிறது இந்த தடை தான். அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு ஆவிக்குரிய காரியங்கள் நீங்கள் பார்க்குற ஒரு தடைகள் உங்களை இன்னும் பலவானாய் மாற்றுது. அதான் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை என்னென்னா, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் நான். ஐயோ பிள்ளைகளை வச்சு ஊழியம் செய்கிற கஷ்டமாக இருக்குது, ட்ராவல் பண்ண கஷ்டமாக இருக்குது. என்கிட்ட வர்றவங்களும் எப்படி கேட்பாங்க, சிஸ்டர் ரொம்ப கஷ்டமாச்சு அப்படி சொல்லுவாங்க. ஒரு நாள் ஆவியானவர் சொன்னார், என்ன கஷ்டமாக இருக்கு உனக்கு, ஏன் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். அப்போ எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கற்றுக் கொடுத்தார், சேலஞ்ச். அதுக்கப்புறம் நான் எப்படி சொல்லுவேன்னா, சேலஞ்சிங்காக இருக்குன்னு சொல்லுவேன். அப்படின்னா எப்படின்னா, சவாலாக இருக்குன்னு சொல்லுவேன். அதை கஷ்டமாக பார்த்தா அது கஷ்டம், கஷ்டம்னு சொல்கிறவங்க சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் சவாலாக பார்த்தா அதை சாதிக்கணும், ஜெயிக்கணும், மேற்கொள்ளணும்னு தோணும். அதிலிருந்து நான் கஷ்டம்னு சொல்லவே மாட்டேன், சேலஞ்சிங். டெக்ஸ்டம்னா கூட சேலஞ்சிங் தான் சொல்லுவேன். அந்த வார்த்தையை நான் பிடித்து கொண்டதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, நம்மை கர்த்தர் ஒரு சேலஞ்ச் வந்தால் தான், ஒரு கோலியாத் வந்தால் தான் தாவீது ஆடி மேய்க்கிறவன் இல்லை, தாவீது வரும் மியூசிக் வாசிக்கிறவன் இல்லை, தாவீது ஒரு யுத்த வீரன் என்பது சமுதாயத்துக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா.